மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. கும்பகோணத்தின் முக்கிய விழாவில் ஒன்றான மகாமகம் திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமக குளத்தில் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தன்று கும்பகோணத்தில் உள்ள 12 சிவாலயங்களிலிருந்து உற்சவமூர்த்தி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். இந்த ஆண்டு மகாமகம் திருவிழாவையொட்டி கும்பகோணம் நகரத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர், சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர் ஆகிய சிவாலயங்களில் சனிக்கிழமையன்று பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்தின் முன்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கோவில்களில் ரிஷப உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. மாசி மாதத்தை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று சிறப்பாக கொடியேற்றம் நடைபெற்றது. 5ஆம் நாளான ஓலசப்பரமும், 7ஆம் திருநாளான திருக்கல்யாண வைபவமும், 9ஆம் திருநாளான தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. 10ஆம் திருநாள் அன்று ரிஷப வாகனத்தில் மகாமககுளத்தில் சுவாமி தீர்த்தவாரியம் நடைபெறுகிறோம். கொடியேற்ற விழா துவங்கியதால் தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும், பிப்ரவரி 20ஆம் தேதி ஓலை சப்பரமும், 24ஆம் தேதி கும்பேஸ்வரர் ஆலயங்களில் திருத்தேரோட்டமும், 25ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது.